ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே கர்த்தர், நீ யூதாவின் ராஜாவின் அரண்மனைக்கு போய் அங்கே தாவீதின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாவை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக எரேமியாவுக்கு கூறினதை காணப்போகிறோம். ராஜாக்களே, நீங்கள் நீதியும் நியாயமும் செய்து கொடுமை செய்யாமல், திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமல், குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமல், தேவனுக்கு முன்பாக உண்மையான ஆட்சி செய்வீர்களானால் உங்கள் சிங்காசனத்திலே வீட்டிற்கும்படியாகவும் நீங்கள் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறி அவனவன் தன் ஊழியக்காரரோட கூட இந்த அரண்மனை வாசலிலே பிரவேசிப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாமல் போனீர்களானால் இந்த ஸ்தலத்தை நான் பாழாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூற சொன்னார். அந்த அரண்மனையை நோக்கி, நீ எனக்கு கீலேயாத்தை போலவும் லீபனோனின் கொடுமுடையைப் போலவும் இருக்கிறார். ஆனாலும் நான் உன்னை வனாந்தரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்குவேன். நான் இந்த நகரத்திற்கு விரோதமாக செய்ய போகிற காரியங்களை பார்க்கிற ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து, இந்த பெரிய நகரத்திற்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்ததினாலே இப்படிப்பட்டதான காரியம் இந்த நகரத்திற்கு நடந்தது என்பதாக கூறப்படும். மருத்துவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்க வேண்டாம். சிறைப்பட்டு போனவர்களுக்காக அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதுமில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை என்று கர்த்தர் உரைத்தார். இந்த காரியமானது யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து கூறப்படுகிறது. அவன் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரித்து போகிறான். இந்த தேசத்தை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் உரைக்கிறார். உனக்கு நீ பெரிய வீடை கட்டினாய், விஸ்தாரமான இடத்தை உண்டு பண்ணினாய். ஆனாலும் அநீதியினாலே உன் வீட்டையும் அநியாயத்தினாலே உன் மேலறைகளையும் கட்டிக்கொண்டு உன் அயலானுக்கு கூலி கொடுக்காமல் சும்மா வேலை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாய். கேதுரு மாளிகையிலே நீ குடியிருப்பதினாலே நீ ராஜாவாக இருப்பாயோ? உன் துகப்பன் போஜன பானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்தானே. அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அதனாலே அவன் சுகமாய் வாழ்ந்தான். உன் கண்களும் உன் மனதோ வென்றால் தற்பொழுவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலும் வாஞ்சையாக இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதாவின் ராஜாவை குறித்தும், ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரியே என்றும், ஐயோ என் ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்றும் யாரும் அவனுக்காக புலம்புவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு கழுதை புதைக்கப்படும் வண்ணமாக அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே யோயாக்கீமின் மரணத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோயாக்கீமின் குமாரனாகிய கோனியா தேவனுடைய வலது கரத்தின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதை கழட்டி போடுவேன் என்று கூறுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலே உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. அது மாத்திரமல்லாமல் உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் நீ பிறந்த பூமியிலே இராதபடிக்கு துரத்தி விடுவேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். திரும்புவதற்கு உங்கள் ஆத்மா வாஞ்சிக்கும் தேசத்திற்கு நீங்கள் திரும்ப வரப்போவதில்லை. இந்த புருஷன் சந்தானமற்றவனாக தன் வாழ்நாளில் வாழ்வடையாதவனாக இருக்கிறான் என்பதாக அவனை குறித்து எழுதப்படும் என்றும் ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கோனியா என்பவனுக்கு யோயாக்கீன் என்பதாக பெயர் இருந்தது. அவனை குறித்தும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கக்கூடும். 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே யூதாவின் ராஜாக்களிடமிருந்து தேசத்தை ஆண்டதான தலைவர்கள், அது மாத்திரமல்ல ஆசாரியர்கள் என்னும் தீர்க்கதரிசிகளிடத்திலே தேவனுடைய கோபம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடித்த மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்பதாக முதல் வசனத்திலே குறிப்பிடுகிறார். இவர்கள்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஜனங்களை விலகி போக செய்தார்கள். அதனாலேயே ஜனங்கள் பாவம் செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள். அந்த ஜனங்களை ஆடுகளுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஆடுகள் எல்லா தேசங்களிலுமிருந்து சேர்ந்து அவைகளை திரும்ப தங்களுடைய தொழுவங்களுக்கு நான் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும் என்றும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நாட்கள் வரும், அப்பொழுது தாவீதுக்கு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணுவார். பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் நடப்பிப்பார். அவர் நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமும் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே என்று கூறப்பட்டுள்ளது. இந்த காரியங்கள் மேசியாவை குறிக்கிறதாகவும் அவருடைய 2ஆம் வருகையின் 1000 வருட அரசாட்சியின் நாட்களை குறிக்கிறதாகவும் கூறப்படுகிறது.
9ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் எரேமியாவுக்கு ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை சோரம் போக பண்ணுகிறவர்களை குறித்து வார்த்தைகளை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யாமல் தாங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்வது போல ஒரு மாயையான காரியங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனங்களை கூறி அவர்களை குருட்டாட்டமாக தவறான வழியிலே நடத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். இதையே எரேமியா இந்த அதிகாரத்திலே மறுபடியும் கூறுகிறதை நாம் காண முடியும். 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் மாயக்காரராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். 12ஆம் வசனத்திலே அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாக இருக்கும், கர்த்தர் பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவார் என்று கூறுகிறார். 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாதபடிக்கு பொல்லாதவைகளின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எனக்கு சோதமை போலும் அதன் குடிகள் குமோராவை போலும் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாம் வாசிக்கிறதான வேளையிலே 18ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆலோசனையிலே கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறியத்தக்கவன் யார், அவருடைய வார்த்தையை கேட்கத்தக்கவன் கவனிக்கத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். காரணம், இந்த தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு ஜனங்களை தவறான வழியிலே நடத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தொடர்ந்து 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களுடைய நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. தொடர்ந்து 25ஆம் வசனத்திலே சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்தில் ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தில் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக கூறுகிறார்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியே நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 30ஆம் வசனம், ஒவ்வொருவனும் திருட்டுத்தனமாக தன் அயலானிடத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் கூறுகிறார். 31ஆம் வசனத்திலே தங்கள் நாவின் பொய்யான சொற்களை வழங்கி இதை கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கும் நான் விரோதியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து ஜனங்களையும் பொய்யான வழிகளில் நடந்து மோசம் போக பண்ணுகிறதானவர்களுக்கும் நான் விரோதியாக இருக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் சுமரும் பாரம் என்னவென்று யாராவது உங்களிடத்திலே கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே அந்த பாரம் என்று சொல்லுங்கள். கர்த்தரால் சுமரும் பாரம் என்பதை நீங்கள் இனி வழங்காமல் அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாயிருக்கும் என்று கர்த்தர் கூறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். 39ஆம் வசனத்திலே மறுபடியும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு கொடுத்த நகரத்தையும் மறந்து எனக்கு முன்பாக இருக்காதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தியையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரம் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எகோனியா என்னும் யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலே இருந்து தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுடைய 2 கூடைகளை எரேமியாவுக்கு காண்பித்து அதன் மூலமாக விளக்கினதை நாம் காண முடிகிறது. ஒரு கூடையிலே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்ல அத்திப்பழங்கள் இருந்ததையும் மற்ற கூடையிலே பசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்கள் காணப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எரேமியாவை பார்த்து நீ எதை காண்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் அத்திப்பழங்களை காண்கிறேன், நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளாக இருக்கிறது, கெட்டவைகளோ மிகவும் கெட்டவைகளாக காணப்படுகிறது என்பதாக கூறுகிறார். அப்பொழுது கர்த்தர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை ஒரு நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன், அவர்களுக்கு நன்மை உண்டாக என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை நான் கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புவார்கள் என்று உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையிலே புசிக்காத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்ற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்திலே குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும்
அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையும் பழமொழியும் வசை சொல்லும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்பேன் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கெட்ட அத்திப்பழங்கள் நல்ல அத்திப்பழங்களின் மூலமாக எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு உண்மையை உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனுக்கு பிரியமில்லாத கெட்ட குணங்கள் காணப்படும் பொழுது தேவன் அதை அருவருக்கிறார். அதே வேளையிலே தேவன் விரும்புகிற நற்கனிகள் நம்மிலே காணப்படும் பொழுது தேவன் அதிலே பிரியமாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you all.